நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருமா ஸ்ருதி, சின்ன எப்ப வரப்போறான்? இத பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா என்ன? சின்ன எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சதில்ல. ஒரு தேதியை சொல்லி இன்ன தேதிக்கு வருவேன்னு சொன்னான்னா அவன் சரியான தேதிக்கு திரும்பி வந்துடுவான். அப்படி இருக்கும்போது இந்த தடவை எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட்டி எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? ஏதாவது வேலை விஷயத்துல அவர் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு எவ்வளவு பெரிய வியாபாரம், வெளிநாட்டிலயும் அவரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு என்னமோ. எனக்கு தெரிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். உண்மைதான் மாப்பிள. ஆனா பாருங்க பாட்டி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸ்ருதி தான் தினமும் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்கல்ல. ஹலோ ஹாய் பாய் பாய் கிழிஞ்ச புடவ. ஒருவேளை அஸ்வின் தம்பி உனக்கு ஃபோன் பண்ணான்னா என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லு என்ன? சரி. ஹாய் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். போயிட்டு வரேன். ஸ்ருதி, I got some information. காச்சா வாங்க, கம் ஃபாஸ்டா. இங்க பாருங்க, முதல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே, ஆனா சீக்கிரம் வாங்க. சாப்பிடு. நேத்து கோவில் மணி சத்தம், அப்புறம் ட்ரெயின் சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அது இப்போ கேட்கவே இல்லை. ரொம்ப ஃபன்னியா இருக்கு. என்ன யோசிக்கிற? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்னோட ஒரு போன் உடஞ்சிச்சுன்னா என்னால இன்னொரு போன் வாங்க முடியாதா? ஹலோ, சொல்லுங்க பாஸ். இல்ல பாஸ், மத்தவங்களாம் இங்க இல்ல. இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல, நானே பாத்துக்கிறேன். சரி, இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளு. நீ மார்க்கெட்டுக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறம் அதை அஸ்வினோட வீட்டுக்கு அனுப்பணும். திங்ஸ் எல்லாம் வாங்கி இவன் வீட்டுக்கு அனுப்பணுமா? சொல்லுங்க பாஸ், என்ன திங்ஸ்லாம் அனுப்பணும்? சில புடவைங்க, 1-2 பெர்ஃப்யூம், அப்புறம் வாட்சஸ். மொத்த லிஸ்டையும் நானே உனக்கு மெசேஜ் பண்றேன். ஆனா இதெல்லாம் எதுக்கு பாஸ்? இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த வேலையை நான் பண்ண சொல்றேனோ அதை மட்டும் பண்ணா போதும். தேவையில்லாம கேள்வி கேட்காத. நான் அனுப்புற லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி அதை இவன் வீட்டுக்கு கொரியர் அனுப்பு. ஓகே பாஸ், உடனே நீங்க சொன்ன திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு நான் கொரியர்ல அனுப்புறேன். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இந்த ரெஸ்டாரண்ட் இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருந்திருக்கும். இதை வச்சு பார்த்தா என்னோட லொகேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல கிழிஞ்ச புடவை? என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்லு. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி நான் அமைதியா இருக்கிறது? என் அஸ்வின் தம்பியை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. இப்போ அமைதியா இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்கல்ல? நீ அஸ்வின் தம்பி கிட்ட எதுவுமே பேசல ஸ்ருதி? இங்க பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. அஸ்வின் ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கானோ என்ன? உண்மையை சொல்லு. ஐயோ அத்தை, அஸ்வின் நல்லாதான் இருக்காரு. நேத்து நான் அஸ்வின் கிட்ட பேசினேன். ஆனா பேசும்போது போன் கட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம எல்லார்கிட்ட இருந்து மறைக்க முடியும் சொல்லு? அத்தை, நம்ம மறைச்சுதான் ஆகணும், அஸ்வினோட பாதுகாப்புக்காக. நீங்க நம்பிக்கையோட இருங்க அத்தை. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. எனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன் அத்தை. சரியா? உன்னை எப்படியாவது சொல்ல வைக்கிறேன் பாரு. ஆனா இதுக்கு மேல உன்னை தனியா எந்த இன்வெஸ்டிகேஷனும் செய்ய விட மாட்டேன். இந்த மனோரமா ஹேண்ட்ஸ் மேல ஹேண்ட்ஸ் வச்சுட்டு கண்டிப்பா சும்மா இருக்க போறதில்ல. ஹலோ, ஹாய், பாய் பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு இப்போ உடனே ஸ்வீட் வேணும். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுங்க. ஏதாவது ஸ்வீட் கொடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்வீட் கொடுங்க ப்ளீஸ். என்னாச்சு உனக்கு இப்போ? ஏற்கனவே உன்னை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை போதாதுக்கு உனக்கு டயபிட்டிஸ் வேற. கொஞ்சம் இரு, உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் நிச்சயமா பக்கத்துல தான் இருந்திருக்கும். ஆனா நான் தான் அந்த பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன்னு சுருதிக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும். பென், இங்க ஏதாவது பென் கிடைக்குமா? ஒருவேளை இது அவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க இதையும் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதுல நான் எழுதுற விஷயம் சுருதிக்கு மட்டும்தான் புரியணும்.
இந்தா பொடி, இந்த சர்க்கரையை கொஞ்சம் சாப்பிடு. இப்ப சொல்லுங்க கிரிஷ், அந்த ஷாமோட லேப்டாப்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஸ்ருதி இத பாருங்க, இது ஷாம் மாமாவோட பேங்க் அக்கவுண்ட்ல கிடைச்ச டீடைல்ஸ். and then பேங்க்காரங்க இவருக்கு அம்ச்ச மெயில்ஸ்லாம் இங்க இருக்கு with the data. but ஸ்ருதி I can't open the bank statement of him because I'm don't having the password of him. yeah. ஆனா ஸ்ருதி இத பாருங்க, பணம் வித்ட்ரா பண்ண மாதிரி சில இமெயில்ஸ்லாம் இருக்குல்ல, இது பாருங்களேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாமாவோட அக்கவுண்ட் ஆல்மோஸ்ட் காலியா இருந்தது, எம்டி பேலன்ஸ். அது மட்டும் இல்ல, அக்காவோட அக்கவுண்ட்ல இருந்து மாமாவோட அக்கவுண்ட்டுக்கு ரெகுலரா கேஷ் டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருந்தது. 5 லட்சம் ரூபாய் எந்த தேதியில டிரா பண்ணிருக்காரு? ஆமா, இந்த டேட்ல தான் ஷாம் போன்ல பேசுறது கூட நான் கேட்ட கிரிஷ். அவர் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஸ்ருதி இந்த விஷயத்தை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நம்ம கிட்ட இதா இருக்கு, அக்கா மாமாக்கு அப்பப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். that's it. இல்ல கிரிஷ், அவருக்கு பணம் தேவைங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் அஸ்வினை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் பணம் வேணும் டிமாண்ட் பண்ணிருக்கலாம்ல. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு கிரிஷ், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டா அவர் பண்ண விஷயம், பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அப்ப கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும். ஸ்ருதி ஞாபகம் வந்துருச்சு, இப்பெல்லாம் ஷாம் மாமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு. அவரு தன்னோட பெண்டன்ட்ட ஒரு டவலை வச்சு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ஹெச்பி தெரியாம அவர் மேல தண்ணியை ஊத்திட்டாரு. அதுக்காக அவரு ரொம்பவே கோவப்பட்டாரு. அவர் கத்துனதை பார்த்து ஹெச்பி ரூமை விட்டு பயந்து வெளியில போயிட்டாரு. அந்த செயினை நானும் பார்த்திருக்கேன். ஆனா அதனால என்ன? அது ஒரு செயின் மேல தண்ணி பட்டதுக்காக அவரே அவ்வளவு டென்ஷன் ஆகணும்? That's what I'm saying. That's what. எனக்கும் தெரியலையே. Crazy. I mean, you know, இவ்வளவு கோவப்பட்டானா, I mean, அது சாதாரண டென்ஷன் இல்ல. அவருக்கு பிபி ரேஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கோவப்பட்டாரு. ஸ்ருதி எல்லாத்த விட காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஷர்ட்ல பட்ட தண்ணியை பத்தி யோசிக்காம அந்த பெண்டன்ட்ட டவலை வச்சு தொடச்சாரு. Isn't it strange? கிரிஷ், அந்த லாக்கெட்ல அப்படி என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்குள்ள ஸ்ருதி ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள பார்த்தோம்னா அது செயின் அண்ட் பெண்டன்ட் தானே, வேற எதுவும் இல்லையே. அதுல என்ன க்ளூ கிடைக்க போகுது? நான் எதுக்கு இதை மென்ஷன் பண்ணனா, அது இது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. அப்புறம் உங்களுக்கும் இத பத்தி சந்தேகம் வந்தது, கரெக்ட்டா? ஆமா, உண்மைதான். ஆனா ஸ்ருதி அவர் வேற விஷயத்துக்காக கூட கோவப்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல கிரிஷ், எதுவா இருந்தாலும் நாம இந்த விஷயத்துல இப்படியே லேசா விட்டுட கூடாது. கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த லாக்கெட் விஷயத்துல ஷாம் ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனார்னு நமக்கு தெரியணும். ஆனா ஸ்ருதி அந்த பெண்டன்ட் வரைக்கும் நாம எப்படி ரீச் ஆகுறது? எனக்கும் தெரியல கிரிஷ், ஆனா கண்டிப்பா நம்ம யோசிச்சாகணும். ஆமா, ஷாமோட கழுத்துல லாக்கெட் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது பார்க்க எப்படி இருக்கும்? எஸ், நான் நல்லா பார்த்தேன். ஐ நோ. அப்படின்னா வாங்க போலாம். போகலாம். என்ன எங்க போனோம்? என் கூட வாங்க, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அத்தை, இந்த எண்ணெய் வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். வாசனை இருந்தாதான் மாப்பிள்ளை உன் மேல அப்படியே அன்பை பொழியணும்ல. அது சரி அத்தை, ஆனா இது ரொம்ப அதிகம். எனக்கு என்னமோ இந்த யோசனை வேலை செய்யும்னு தோணவே இல்ல. நான் சொல்ற யோசனை சரியில்லைங்கிறியா? ஆனா அத்தை, நீங்க போன தடவை சொன்ன ஐடியா கூட வேலை செய்யல. அதுவும் இல்லாம இந்த எண்ணெய் வாசனை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. இதால அஜய் அட்ராக்ட் ஆவாருன்னு கூட எனக்கு தோணவே மாட்டேங்குது அத்தை. முதல்ல நீ கொஞ்சம் நம்பிக்கையா பேச கத்துக்க. இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்கும். அத்தை, அஜய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நீ அப்படியே ஆடாம அசையாம பூ மாதிரி உட்காந்துரு. இப்போ மாப்பிள்ள ஒரு பூத்தோட்டத்துக்குள்ள வந்த மாதிரி உணரணும். அவர் உன்னை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துடணும். அப்புறம் ஒரு வேலை பண்ணு, கண்ணாடிக்கு முன்னால உட்காந்துக்க, அழகா சிரிச்சுக்கிட்டு இரு. சரி, நான் போனை வச்சிடறேன் அத்தை. 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஓகே ரைட். நீங்க வந்துட்டீங்களா?
இல்ல அம்மன், அண்ணன் ஸ்காட்லாந்து டீல் பத்திலாம் என்கிட்ட தான் சொல்லியே. ஐ நோ இந்த டீலை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். ரைட், நீ நீ பேப்பர்ஸை ரெடி பண்ணி வை. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மன், என்னங்க உங்களுக்கு தண்ணி வேணுமா? அம்மன் நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். பிரியா, நீ என்னாச்சு? என்ன போட்டிருக்க? என்னங்க இது மல்லிப்பூ உங்களுக்கு பிடிக்குமே. அஜய், என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு என்னாச்சு பிரியா? உங்களுக்கு இது பிடிக்கலையாங்க? ரொம்ப டிஃப்ரெண்டா ஏதோ ஸ்மெல் வருது, என்னது? மல்லிப்பூ. அஜய், அங்கே இரு பிரியா, எனக்கு கிட்டக்க வராத. எனக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் செட் ஆகாத. பிரியா, எனக்காக ஒண்ணு செய்ய முடியுமா? கொஞ்சம் தள்ளி இரு ப்ளீஸ், கொஞ்சம் தூரமா போ. என்னங்க உங்களுக்கு என்னாச்சுங்க? ஓ பிரியா, போதும் நீ அங்கேயே இரு. நாம 2 பேரும் நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? இந்த ஸ்மெல் முதல்ல கிளியர் ஆகட்டும், ஓகே? ஓகே, சாரி. அஜய், என்ன ராணியமா பேசுறீங்க? இப்படி என்ன தனியா விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரி, ஆனா சீக்கிரமா வர முயற்சியாவது பண்ணலாம்ல? சரி, ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க ஸ்ருதி, ராணி அம்மா வீட்ல இல்ல. அது வந்து அது வந்து என்னன்னா, நான் அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். இத நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா ஸ்ருதி? இது பாதுகாப்பு தரும். இப்ப நாம சேர்ந்துதான் எல்லாத்தையும் செய்யறோம். அது வந்து நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க, இதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னு. ஸ்ருதி, என்ன நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சேர்ந்து இருக்கோமா? ஸ்ருதி, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன, நீங்க ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கீங்க. ஆம், இது எப்பவும் இருக்கிறது தான். இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ ஸ்ருதி, இப்ப நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? இதை என்னால எடுக்க முடியாதுன்னு மட்டும்தானே நான் சொன்னேன். நீங்க கொடுத்த இந்த லாக்கெட்டை போட்டுக்க முடியாதுன்னு நான் எப்ப சொன்னேன்? அப்படின்னா நீங்க இதை போட்டுக்குவீங்களா? கண்டிப்பா இதை நான் போட்டுக்குவேன் ஸ்ருதி. எனக்காக இதை நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதை நான் போட்டுக்காம இருப்பேனா? நானே போட்டு விடவா?